மாண்பு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில இளைஞரணி செயலாளர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய 48வது பிறந்த நாளை முன்னிட்டு டிசிஎம் 48 என்ற விதத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள், 48 வகையான பல்வேறு நிகழ்ச்சிகள், அது பொதுக்கூட்டமாக இருந்தாலும், நலத்திட்டம் வழங்குகின்ற நிகழ்ச்சியாக இருந்தாலும், கருத்தரங்கமாக இருந்தாலும், பட்டிமன்றமாக இருந்தாலும், அது இது போன்று ரத்த தானம் வழங்குகின்ற ஒரு நிகழ்வாக இருந்தாலும், அதை நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டம் மிக சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆக அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு நடைபெறுகின்ற மாபெரும் ரத்த தான முகாமில் அனைவரையும் வரவேற்றம் இருக்கின்ற மாநகர கழகத்தினுடைய செயலாளர் கோட்ட தலைவர் மதிவாணன் அவர்களே, கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அண்ணன் வன்னை அரங்கநாதன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் KN சேகரன் அவர்களே, அண்ணன் சஃபியுல்லா அவர்களே, கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாநில நிர்வாகி மாமன்ற உறுப்பினர் சகோதரர் செந்தில் அவர்களே, துணை மேயர் திவ்யா அவர்களே, அண்ணன் கோவிந்தராஜ், செங்குட்டுவன், மூக்கன், அக்கா லீலா வேலு, குணசேகரன், பன்னீர்செல்வம், நவல்பட்டு சண்முகம், தனசேகரன், பழனிசாமி, கார்த்திக், ராஜேஸ்வரன், மணிமேகலை, மாரியப்பன் உள்ளிட்டவர்களுக்கும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வேண்டும் என்கிற நம்முடைய விருப்பத்தை சொன்னவுடன் உடனடியாக ஒரு 2 நாட்கள் முன்புதான் நாங்கள் சொன்னோம், உடனடியாக நான் கண்டிப்பாக வந்து விடுகிறேன் என்று சொல்லி இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் அன்பிற்கினிய அண்ணன் வீரபாண்டியன் அவர்களுக்கும், கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாநகர கழகத்துடைய நிர்வாகிகள் அண்ணன் நூர்கான், அண்ணன் சந்திரமோகன், பொன் செல்லையா, சரோஜினி, தமிழ்ச்செல்வம் உள்ளிட்டோருக்கும், பகுதி ஒன்றிய நகர பேரூர் கழகத்துடைய செயலாளர்கள், மாவட்ட மாநகரங்களுடைய அமைப்பாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள், தோமுசா நிர்வாகிகள், நிறைவாக நன்றியாட்ட இருக்கின்ற தோழர்கள் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற, குறிப்பாக இந்த இரத்த தான முகாமில் தன்னுடைய ரத்தத்தை தானமாக வழங்க வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரத்த தானம் என்பது ஏதோ வெறும்னா ஒரு ரத்தத்தை நம்ம கொடுக்கிறோம் அதோட முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது கிடையாது. இது குருதி கொடை என்று சொல்வதை காட்டும் இது ஒரு கொள்கை கொடை என்று சொன்னால்தான் அது பொருத்தமாக இருக்கும். காரணம், இன்றைக்கு எத்தனையோ வேறுபடுத்திலாம் மக்களை பார்க்கிற பொழுது ரத்தம் என்பது வழங்கும் பொழுது ஒரு ஆரியனோட ரத்தம் ஒரு திராவிடனுக்கு போய் சேரும், ஒரு திராவிடோட ரத்தம் ஒரு ஆரியனுக்கு போய் சேரும், ஒரு இஸ்லாமியோட ரத்தம் ஒரு இந்துவுக்கு போய் சேரும், ஒரு இந்துவுடைய ரத்தம் ஒரு கிறிஸ்தவனுக்கு போய் சேரும். எந்த ரத்தம் யாரை காப்பாற்ற யாருக்குமே தெரியாது. ஆனா இது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு, ஆனா நம்மள்கிட்ட ஒரு பிரிவினை உருவாக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து ஒன்றியத்தினருக்குலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், ஒரு ரத்த தான முகாமில் எங்களுடைய கொள்கையோட கோட்பாடு எவ்வளவு இருக்குது என்ற தயவுசெய்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆக வருகை தந்திருக்க நீங்க, ஏன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா உங்களை பெற்றெடுத்து உங்களுக்கு தாய்ப்பால் கொடுத்து உங்களை இந்த அளவுக்கு வளர்த்த ஒரு தாய், அந்த பிள்ளை யாரு பெற்ற பிள்ளையோ, ஆனா இன்னைக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று நாங்களும் வரோம். நம்ம உதயண்ணனுடைய பிறந்தநாள் தானே, நாங்க ரத்த தானம் தரோம்னு வளர்ந்துருக்கோம். இளைய சமுதாயம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, அண்ணன் குறிப்பாக அண்ணன் வீரபாண்டியன் பத்திரிகையாளர்கள்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப அழகாக இவர் இந்த கட்சியில அந்த கட்சிக்கு போயிருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லும் பொழுது இது வந்து ஒரு அரசியல் மாற்றம் என்று சொல்வதை காட்டிலும் உள்ளுக்குள்ள ஒரு கட்சி மாற்றம், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாரும் ஒரே சைடு தான் நிற்கிறாங்க அப்படிங்கிற ரொம்ப அழகாக சொல்லக்கூடியவர் நம்முடைய தோழர் அண்ணன் வீரபாண்டியன் அவர்கள். ஆக அவர் இன்னைக்கு வந்தது என்பது உள்ளபடியே எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவமாகத்தான் அதை நான் பார்க்கிறேன். ஏன்னா பொது உடைமை இயக்கம் வரும் பொழுது நமக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை. முத்தமிழர் கலைஞர் சொன்ன மாதிரிதான், பெரியாரை அண்ணாவை நான் பார்க்காமல் இருந்தேன் என்று சொன்னா நானும் ஒரு கம்யூனிஸ்ட்காரனாகத்தான் இருந்திருக்கேன். ஆக அப்படி அவருக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு பொது உடைமையை சார்ந்திருக்கின்ற ஒரு தோழர் நம்முடைய நிகழ்வை கலந்து கொள்கிறார் என்பது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாகத்தான் அதை நான் கருதுகின்றேன். ஆக தொடர்ந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு 34 நிகழ்ச்சிகளை கடந்து நம்ம இது வரைக்கும் நம்ம நடத்தி இருக்கிறோம். அதை நடத்தின நிகழ்ச்சியை சார்ந்திருக்கின்ற, அதை நடத்தி காட்டி இருக்கின்ற நம்முடைய ஒன்றிய கழக, நகர கழக, பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள், பகுதி கழகத்துடைய செயலாளர்கள், மாநகர கழகத்துடைய செயலாளர்கள் என்று உங்கள் அனைவருக்கும் அதேபடி சார்புணிகளை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தோழர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னும் ஒரு 100 நாட்கள்ல ஒரு தேர்தல் வர இருக்கின்றது. தேர்தல் நாம் இப்படியெல்லாம் பணியாற்ற வேண்டும். SIR நாம் எவ்வளவு விழிப்போடு இருந்திருக்கிறோம் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதுல 1-2 கூட விட்டு போகாமல் நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம்.
ஆக இந்த 19ஆம் தேதி நமக்கான விரைவு வாக்காளர் பட்டியல் வந்தது பிறகு மீண்டும் ஒரு விழிப்புணர்வோடு அது சரியாகத்தான் அந்த பட்டியல் வந்திருக்கிறதா என்பதை பார்த்துவிட்டு மீண்டும் எங்கெங்கெல்லாம் விட்டு போச்சு அதை சேர்க்கின்ற பணியில் நாம் ஒவ்வொருவரும் நம்மளை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் உங்களிடம் வைக்கக்கூடிய வேண்டுகோள். அதைதான் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் தொடர்ந்து அதை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார். ஆக எது எப்படியாக இருந்தாலும் இங்கே நடந்த ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு நடந்த திருவண்ணாமலையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நீங்க பாத்துங்க. அது ஒரு மண்டலத்தை சார்ந்த ஒரு கூட்டம் தான். ஏறத்தாழ 1,30,000 நம்முடைய வெறும் இளைய சமுதாயம் மட்டும்தான். கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளோ அல்லது தாய்மார்களோ கலந்து கொள்ளவில்லை. வெறும் நம்முடைய இளைய சமுதாயம் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்த இளைஞர்களை மட்டுமே நீங்க பார்த்திருப்பீங்க. அதனாலதான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் சொல்லும் பொழுது கட்டுப்பாடே இல்லாத 1 கோடி கூட்டம் எங்களுக்கு தேவையில்லை, கட்டுப்பாடோட 1,00,000 கூட்டம் போது நாங்கள் நினைச்சதை எங்களால் சாதிக்க முடியும் என்று மிக தெளிவாக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆக அதற்கு ஒரு சாட்சியாக காட்சியாக வருகை தந்திருக்கின்ற அனைத்து இளைய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற தம்பிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தோழர் அண்ணன் வீரபாண்டியன் அவர்களை நாங்கள் வருக 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 என்று வரவேற்று இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.